எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லங்க. மெல்பர்ன்லேருந்து உங்கள் வரலட்சுமி. நான் எப்படி பொங்கல் கொண்டாடினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த சாரீ பாபுஷால வாங்கினதுங்க. காஞ்சிபுரம் பாபுஷால வாங்கினது. ப்ளவுஸும் நான் இங்கே தான் நம்ம ஊரில் சென்னையிலே தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கலர் ராபின் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராணி பிங்க் ப்ளவுஸு. இது முந்தானையில் இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இதுதான் ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சின்னதாக ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ண ஒரு டிசைனர் ப்ளவுஸு. இதுதான் நான் இன்றைக்கி கட்டியிருக்கேன். நமக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. இங்கே ஆஸ்திரேலியாவில் கோலமாவு எங்கே கிடைக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் அதுக்காக முயற்சி பண்ணுறதில்ல. இன்றைக்கி அரிசி மாவும் ரவையும் கலந்துக்கிட்டேன். ஸோ அது முதல்லே நான் கையில் லேசாக கோலம் போட்டு இழுத்து பார்ப்பேன். அழகாக வந்ததுன்னா அந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்குவேன் நான். ஏன்னா கட்டாயம் எல்லோரும் கோலமாவு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேங்க, கோலமாவு இல்லை இதுதான் நான் போட்ட கோலம். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் யூடியூப்பில் லைவ் பண்ணும்போது கட்டாயம் எல்லோரும் கேட்குறாங்க, மேடம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்தது வளர்ந்தது சென்னையிலங்க. எங்களுக்கு சொந்த ஊர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர்னு சொல்லுவாங்க. அம்மா சிதம்பரம், அவங்களுடைய சொந்த ஊர் சிதம்பரம். நான் அப்பாவுக்கு சொந்த ஊர் திருக்கோவிலூர். நாங்கள் அதிகமாக போனது திருக்கோவிலூருக்கு தான் போயிடுவோம் அடிக்கடி, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. இப்போ ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டேன். நாங்கள் இங்கே ஃபேமிலியோடு தாங்க இருக்கோம். ஸோ காலையிலே பொங்கலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. சக்கரை பொங்கல் நான் கருப்பட்டி வாங்கிட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கருப்பட்டியில் தான் நான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். அதுவும் வடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டுன்னு எல்லாம் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஆஸ்திரேலியா வரணுன்னு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சமாக தீனிங்க வைக்க ஆரம்பித்தேன். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வடை பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. கடலைப்பருப்பு இல்லைங்க. கடலைப்பருப்பு நமக்கு ரொம்ப கேஸ் ஆகிடும், வயிற்ற வலிக்கும். அது செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வேற ஆகிடும். ஆனால் இந்த பட்டாணி பருப்பு நம்ம வடை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 to 6 hours ரொம்ப கிறிஸ்பியாக அப்படியே இருக்குங்க. மொறுன்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கடலைப்பருப்பு மசால் வடை தான், ஆனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஜாப்பூ செடி நான் சின்னதாக வீட்டில் வச்சுருக்கேங்க. 2 செடி வச்சுருக்கேன். அந்த இன்னொரு செடி இப்போ ரொம்ப காற்றடிக்குதாங்காட்டியும் அதனால் அந்த பூ பூரா கொட்டி போச்சு. இந்த ரோஸ் நம்ம நாட்டு ரோஜா மாதிரி இருக்கும். இது அழகாக எப்பயுமே பூத்து இருக்கும். இது நான் வச்சுருக்க குட்டி வாழை மரங்க. நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ காற்று அடிக்கிறது மாதிரி தான் எல்லா இலையும் கிழிஞ்சி போகுது. அதனால் அந்த குருத்து இலையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சுட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கலும் கொஞ்சம் வடையும். ஏன்னா ஒர்க்கிங் டே, எல்லோரும் பிஸியாக இருக்கும். ஆனாலும் நம்ம பண்டிகையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் எல்லா பழமும் சக்கரை பொங்கல் வடையும் வச்சு சாமி கும்பிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் நம்ம சாமி கும்பிடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதாவது கற்பூரம், ஊதுவத்தி, சாம்பிராணி, திரி எல்லாமே இருக்கும். நான் இன்றைக்கி நெய் போட்டு தான் விளக்கு ஏற்றினேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க.